ஹலோ, நம்ம இப்போ வந்து டூர் போகிறதுக்காக ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணி நிற்கும் ரயில்வே ஸ்டேஷனில். எந்த ரயில்வே ஸ்டேஷன் இது? லிங்கம்பள்ளி ரயில்வே ஸ்டேஷன். லிங்கம்பள்ளி ரயில்வே ஸ்டேஷனா? ஓகே, நம்ம எங்கே போக போகிறோம்? நம்ம இப்போ ஊருக்கு போக போகிறோம். ஓகே, ட்ரெயின் ஏதோ வருது, பார்க்கலாம் என்னென்னு. ஹலோ ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் என் விலாக் போட்டு. ஸோ இது ரொம்ப ரொம்ப சூப்பர் பெரிய விலாக், ஆக்சுவலி ட்ரிப் விலாக். நாங்கள் சிக்மகளூர், அப்புறம் மைசூர், கூர்க், இது மூணுமே நாங்கள் பார்க்க போகிறோம். 7 days ட்ரிப்பு. ஸோ இது வந்து ஒரு லென்த்தியான வீடியோ இது எல்லாமே. அதனால் நான் பார்ட் பை பார்ட்டாக உங்களுக்கு போடுறேன். ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தரமாக இருக்கா? எப்படி இருக்கு? தரமாகவே இல்லை. அது என்ன சட்னி? அது என்ன சட்னி? ஓ, தட்ஸ் குட். ரைட்டான சார். பேசலாமே, பேசு. இப்போ நம்ம வந்து இன்னும் 2 hours-ல ரீச் பண்ணிடுவோம். காடூர் ஸ்டேஷன் ரீச் பண்ணிடுவோமா? ஆமாம், நம்ம இப்போ ட்ரெயின் போய் எனக்கு நிறையா பாம் ட்ரீஸ் மாதிரி வந்து எனக்கு கோகனட் மாதிரி உள்ளக்கு நிறையா இருக்கு. கிராஸ்லாம் கீழே நல்லா இங்கே பாரு, வருது பாரு, அந்த பிளான்டேஷன் இதுதான் பண்ணியிருக்காங்க. வாவ், so many trees கிட்ட இருக்கு. கொஞ்சம் ஹவுஸ் கூட இருக்காங்க. ஓகே, வாவ், ஒயிட் பேர்ட்ஸ்லாம் வருது. சூப்பர். சூப்பரா கிரீனா இருக்கு எல்லாமே. க்ரீனரியாக இருக்கா? ஆமா, ட்ரெயின் ஜர்னி எப்படி இருக்கு உனக்கு? ட்ரெயின் ஜர்னில மேல நிறைய சீட்ஸ் இருக்கும், ஜாலியா இருக்கும். விண்டோலேருந்து பார்க்கலாம். பிக் ஜர்னி நேற்று கூட. தூங்குனியா நீ நைட்டு? ஆமா, கீழே உட்காந்து தூங்கினேன். கீழே உட்காந்து தூங்குனியா? கீழே தான். லோயர் சீட்லையா? ஆமா, அப்பா மேப்பா வந்து அபவ் ஷீட்ல தாச்சின்ட்டா, அம்மாவும் லோவர் சீட் பர்த்ல தாச்சின்ட்டா. தேங்க்யூ. ஏர்போர்ட் தெரியல. ஏர்போர்ட் ஆலியாட்டு ட்ராக்ஸ் வரனாலே வரப்போகுது. ட்ராக்ஸ் எக்ஸ்ட்ரா வருதுல்ல, ட்ரெயினுக்கு இதே தான். கூட்ஸா? மூச்சிருக்கணும் தெரியல. வந்துச்சு நாகுவாங்களா? ஒன்னாக்க போட்டா வீரூர் வந்துட்டா? 10 கிலோமீட்டர் ஸ்டேஜ்ல பண்ணாங்க யோசிக்கிறேன். இதுக்கப்புறம் சிக்மங்களூரா? பெங்களூர் நம்ம கார்ல தான் போறோம். ஹாய். ஹலோ, நாம இப்போ என்ன ஸ்டேஷன் இறங்க போகிறோம்? காடூர். காடூரா? காடு இருக்குமாங்க காடூரில்? ஏய், சும்மா பேசிச்சுக்க. காடு வரும்னா காடு. அம்மா, பெரிய பிரிட்ஜ் ஓட்டு பாரு. வாவ், யூரோப்பியன் பிரிட்ஜ் மாதிரி இருக்கு. இப்போ நிறையா கிராஸ் ஃபீல்ட்லாம் வந்துச்சு. அதான் பார்க்க மரமா? ஆமாம், இப்போ அதுதான். ஆமாடா, பாக்கு மரம். என்ன மரம் அது? பாக்கு மரம் எல்லாம் க்ரோ ஆயின்னு இருக்கு. தென்னை இருக்கிறது மரம், இந்த இதுவா? பாக்கு மரம். ஆமா, பாக்குடா. அதுக்கப்புறம் இங்கே வச்சிருக்கலாம். ஐயார்னு இருக்கு. ஓ, குட்டி குட்டியா இருக்கிறது. ஆமா, அதுக்கப்புறம் ஃபீல்ட்லாம் சூப்பரா இருக்கு. ஃபுல்லாக தென்னை மரம் தான். ஃபுல் தென்னை மரம்லாம் நிறையா இருக்கு. சிலலாம் வாடி போயிருக்கு, சிலலாம் கர்வியா இருக்கு. சில பிளான்ஸ்லாம் வாவ், எவ்வளோ டாலா இருக்கு. நிறையா டாலா இருக்கு எல்லாமே. அதுக்கப்புறம் சின்ன சின்னதாகவும் இருக்கு, வெரி டாலா இருக்கு.
நம்ம இப்போ காடூர் ரயில்வே ஸ்டேஷனில் தாங்க இறங்கியிருக்கோம். ஸோ அதுதான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஆக்சுவலி இங்கே நிற்கிறவர் தான் எங்களோட அந்த என்ன சொல்லுவாங்க டிடிஆர் அவர் தான். அந்த ஒயிட் கலர் ஷர்ட் போட்டுட்டு அங்கே நின்றுட்டு இருந்தார் அவர் தான். ஆக்சுவலி அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ட்ரெயின் வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் ஃபஸ்ட் டைம் வந்து கரெக்ட் டைமுக்கு வந்து வந்திருக்கான் இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு. அதுதான் அவர் சொல்லிகிட்ருக்காரு. ஸோ எங்களுக்கே வந்து ட்ரெயின் ரொம்ப கரெக்டாக வந்ததுங்க. நாங்கள் உங்களுக்கு முன்ன காமிச்சிருப்போம்னு நினைக்கிறேன், நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து என்னப்போ. ஸோ அதுவே ரொம்ப நம்ம கொஞ்சம் லெஷராகவோ இல்லை பொறுமையாகவோ வந்திருந்தோன்னா நம்ம விட்டுருப்போம். ஸோ அதனால் எப்போயுமே ட்ரெயினுக்கு ஒரு டைமுக்கு வர்றது பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஸோ இதெல்லாமே ஏசி கோச், அதில் தாண்டி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ ஆக்சுவலி நாங்கள் என்ன ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா, நாங்கள் வந்து காடூரில் இறங்குறதுக்கு பதிலாக பீரூர்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ அதில் இறங்கியிருந்தோன்னா எங்களுக்கு கொஞ்சம் நியர்பையாக இருந்திருக்கும் போகிற டெஸ்டினேஷன். ஸோ நாங்கள் திரும்பவும் பீரூர் வழியாக தான் போய் ஆகணும் சிக்மங்களூருக்கு. ஸோ அதனால் எங்களுக்கு அப்போ தெரியல. நாங்கள் எது மூலமாக வந்திருக்கோம் அப்படின்னா ஜிடி ஹாலிடேஸ் மூலமாக புக் பண்ணி வந்தோம். இது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் அந்த ட்ரிப்பில் ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சுமார்னு சொல்வேன். ஏன்னா கஸ்டமைஸ்டு ட்ரிப் இது, நமக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு டிரைவர் அப்படின்றதெல்லாம் வந்து டிரைவிங்லாம் நல்லா தான் பண்ணுறாரு. பட் ஆனால் அவருக்கு வந்து அந்த பிளேசஸ் பற்றின ஒரு அவேர்னஸே இல்லை. ஒரு டூரிஸ்ட் பிளேசஸில் நான் நிறைய பேர் கூட்டிகிட்டு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். பட் அதை பற்றின அவேர்னஸே இல்லை. இது வந்து 3rd ஏசின்னு நினைக்கிறேன், 3 டயர் ஏசி அது சொல்லுவாங்களே அந்த செக்ஷன் இது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ அவருக்கு நாலேஜே இல்லை. நாங்கள் வரிசையாக வந்து உங்களுக்கு சொல்லுவோம் அந்த இன்சிடென்ட்ஸ்லாம். ஸோ அவர் என்ன சொல்கிறது, ரொம்ப ரொம்ப அவர் காலையில் எந்திரிக்கவே மாட்டேங்கிறான்னு தான் சொல்லுவோம். எப்போ கேட்டாலும் வந்து 9 o'clock மேலே எல்லா இடத்துக்கும் போகலாம், அதுதான் அவர் சொல்கிற பதில். ஸோ அது வந்து வரப்போ பார்க்கலாம், நம்ம போக போக தெரியும் நம்ம எந்த இதில் அப்படி ஆனோன்னு. ஸோ இதுதான் நான். ஸோ என்ன அப்போ தான் நாங்கள் எழுந்திருக்கோம். ஸோ எழுந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெயின் ஸ்டேஷன்லேருந்து இருக்கோம். எல்லாேருக்கும் ஹை சொல்கிறேன் நான். ஸோ இது உங்களுக்கு தெரியும் அந்த போக போக எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது எல்லா விஷயத்துலையும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து நாங்கள் அந்த டாக்ஸி அவர் தான். ஸோ இந்த ஜிடி ஹாலிடேஸில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த டாக்ஸியை தான் எங்களுக்கு. ஸோ இனிமேல் தான் வரப்போகுது, அதுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நான், என்னோடய ஹஸ்பண்ட், என்னோடய பெரிய பொண்ணு. என்னோடய சின்ன பொண்ணு வந்து வரல இந்த தடவை ட்ரிப்புக்கு. ஏன்னா அவள் பாட்டி வீட்டில் இருந்தா. ஸோ அவள் கொஞ்சம் ஒரு 1 week ட்ரிப்பு அப்படிங்கிறதுனால எங்களுக்கு என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் டவுட் இருந்தது. ஸோ அவளை வந்து நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், டக்குன்னு குழந்தைங்களுக்கு ஒத்துக்காது ஒரு புது இடம். அதனால் அவர் இன்னும் கொஞ்சம் சின்ன பொண்ணு தானே அப்படிங்கிறதுனால நாங்கள் இந்த தடவை விட்டுட்டு வந்துட்டோம். பட் நெக்ஸ்ட் டைம்லேருந்து கண்டிப்பாக நாங்கள் அவளையும் எல்லா ட்ரிப்புக்கும் கூட்டிகிட்டு வருவோம். ஸோ இதுதான் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் இந்த பார்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அந்த இதுக்கிட்ட போயிட்டுருக்கோம், நாங்கள் கார்கிட்ட போயிட்டுருக்கோம். ஸோ இது வந்து என்ன சொல்கிறதுனா, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு டிரைவரை வந்து கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு தோணுது எனக்கு. ஏன்னா நம்மளும் புதுசு தான் அந்த இடத்துக்கு. ஸோ நமக்கு எந்த டைமில் எது இருக்குது, சிலதெல்லாம் வந்து ஆன்லைனில் போட்டிருப்பாங்க, நம்ம வெப்சைட்டில் செக் பண்ணியிருப்போம். பட் ஸ்டில் நான் என்ன சொல்லுவேன்னா, அங்கேயே வந்து விசிட் பண்ணுற இந்த டாக்ஸி டிரைவர் ஸ்கூலில் முக்கியமாக இந்த மாதிரி டூர் பேக்கேஜ் புக் பண்ணுறவங்களுக்கோ தான் அது வந்து அவங்களுக்கு நிறைய பண்ணுறப்போ அவங்களுக்கு தெரியும், இதை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் நிறையா தெரியும். ஸோ அது அவங்கள விட நமக்கு கம்மியாக தான் தெரியும். அப்போ ஆனால் இங்கே எப்படின்னா நாங்கள் தான் வந்து எல்லாத்தையுமே ரிசர்ச் பண்ணி பார்த்துட்ருக்கோம். ஸோ இவர் வந்து ஒன்றுமே பண்ணல. அந்த பேக்கேஜ்காரங்களும் வந்து பெருசாக வந்து நீங்கள் இவர் உங்களை கூட்டிகிட்டு போயிடுவாருன்ற மாதிரி தான் சொன்னாங்களே தவிர அதுக்கப்புறம் அவங்க வந்து ரொம்ப சொல்லலை. ஸோ இது எல்லாமே வந்து எங்களோட முயற்சி மட்டும்தான். இதில் பாதி வந்து நாங்கள், என்னோடய ஹஸ்பண்ட் தான் வந்து எல்லாத்தையுமே எந்தெந்த பிளேஸ்க்கு போகிறது, ஸோ சிலதெல்லாம் மாற்றுற மாதிரி இருக்கும்ல நமக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அதெல்லாம் வந்து நாங்களே ரிசர்ச் பண்ணி நாங்களே பார்த்து பண்ணுற மாதிரி தான் இருந்தது. வண்டி நல்லா தான் ஓட்டினார், அதை பற்றி நான் குறை சொல்ல விரும்பல. ஆனால் எங்களுக்கு கொடுத்தது வந்து பார்த்தோன்னா ஏசி தான். பட் ஸ்டில் வந்து அவர் ஏசி போடுறதுக்கே அவ்வளோ யோசிச்சார் அந்த காரில். அதுவும் ஏன்னு எனக்கு தெரியல, என்னமோ நான் ஏசி புக் பண்ண மாதிரி இருந்தது சில நேரத்தில் ஃபீலிங். அப்புறம் நாங்களே வந்து இல்லைங்க எங்களுக்கு கொஞ்சம் ஏசி போடுங்க தயவு செஞ்சு, ரொம்ப ஹாட்டாக இருக்குது. சிலதெல்லாம் வந்து சிக்மங்களூர் வந்து கோல்டாக தான் இருக்குது, ஆனால் அதில் இங்கேருந்து போகிற அந்த டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் ஹாட்டாக இருக்குது. மலை மேலே ஏறினா தானே அந்த கூலிங் தெரியும். ஸோ அதுவரையும் அந்த கூலிங்லாம் தெரியல எங்களுக்கு. இதுதான் பீரூர். ஆக்சுவலி இங்கே நாங்கள் வந்து இறங்கியிருந்தோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். அது ஒரு தேவையில்லாத ஒரு 25-30 minutes எங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. முன்னாடியே அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா அந்த டூர் பேக்கேஜில் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி இங்கே இறங்கியிருப்போம். ஸோ அது தெரியல. ஸோ யாராவது வரீங்கன்னா பீரூரில் இறங்கிடுங்க. பீரூர்லேருந்து ரொம்ப பக்கம், அதுக்கடுத்து சிக்மங்களூர் எல்லாமே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கம்மி தான். ஸோ நம்ம அதுதான் வந்து பார்க்க போகிறோம் வீடியோவில். நம்ம வந்து கென்னன்
கெம்மன்குடியில் போயிட்டுருக்கோம். ஹில் வியூ, அது ஹில் பாயிண்ட் வியூ. ஆமா, இது கொஞ்சம் நேர்ல வரப்போட்டு கோகனட் ட்ரீஸ், பைன் ட்ரீஸ், அதுக்கப்புறம் பாக்கு மரம் எல்லாமே இருக்கு இங்க. சூப்பராக இருக்கா? ஓகே, இதை காமிக்கலாம். சூப்பரா கிரீன் ஏரியா இருக்கு. அதுக்கப்புறம் டாக்ஸில போறோம் நம்ம. இப்போ கொஞ்ச நேரத்துல ஏரியா வரப்போட்டு. தேங்க்யூ. நம்ம கெம்மன்குடி போய் பார்க்கலாம். பாய். பாய். இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னு பார்த்தோன்னா, நாங்கள் வந்து பேக்கேஜே எப்போயுமே புக் பண்ண மாட்டோங்க. எங்களுக்கு பேக்கேஜே ரொம்ப பிடிக்காது. ஏன்னா அது நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு கஸ்டமைஸ் பண்ண முடியாது, சில பிரச்சனைகள் வருன்றதுனால தான் நாங்கள் புக் பண்ண மாட்டோம். பட் இந்த தடவை வந்து பேக்கேஜ் ட்ரை பண்ணோம், ப்ளஸ் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். மோஸ்ட்லி ட்ரெயின்லேயும் நாங்கள் ரொம்ப ட்ராவல் பண்ண மாட்டோம். சரி, இது ரெண்டுத்தையுமே நம்ம இந்த தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம், கொஞ்சம் லெஷராக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து இதெல்லாம் பண்ணோம். பட் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் படி பார்த்தோன்னா இது வந்து அந்த அளவுக்கு வேர்த் இல்லைன்னு நான் சொல்வேன். நம்மளே பண்ணி போகிறதே பெஸ்ட்டு. நம்மளே ரிசர்ச் பண்ணி இப்போ எல்லாமே யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம பார்த்தோன்னாலே தெரியும். அதை வந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி நம்ம பார்த்து போகிறதுங்கிறது எனக்கு பொறுத்தவரையும் பெஸ்ட்டுன்னு தோணுது. ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா, கல்தகிரி ஃபால்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். கல்ஹாட்டி ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப நேச்சுரல் பிளேஸுங்க, சீனிக் பிளேஸ்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து அந்த சீனிக் பிளேஸ் பிடிச்சவங்க, அந்த ஃபேன்ஸுக்கெலாம் ரொம்ப ரொம்ப இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து ஒரு கோயில் இருக்குது இந்த ஃபால்ஸில். அந்த கோயில் பேர் வந்து வீரபத்ரா டெம்பிள் வீரபத்ரேஸ்வர டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நம்ம சிவன் தான் இருக்கார், சிவனை தான் வழிபடுறாங்க. இது வந்து 50 கிலோமீட்டருக்கு பக்கத்தில் இருக்குது சிக்மங்களூர். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ரிவர் ஷராவதி. ஸோ ஷராவதியிலேருந்து இந்த தண்ணி வந்து இதில் இந்த ஃபால்ஸுக்கு வருது. ஸோ இதில் வந்து நிறைய டிசீஸ் வந்து நமக்கு சரியாகும், நம்ம உடம்புல இருக்கிற எல்லா வியாதியும் வந்து இதில் குளித்தா சரியாகும் அப்படின்னு வந்து இந்த லோக்கல்லாம் வந்து பிலீவ் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் வந்து இதில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் இதுலேயே வந்து ஒரு சின்ன ட்ரெக்கிங் ஏரியா மாதிரியும் இருக்குது. ஸோ சின்ன ஃபால்ஸு அது எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு சின்ன ட்ரெக்கிங் ஏரியா இருக்குது. இதை வந்து பிக்னிக் ஸ்பாட் மாதிரியும் சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி நம்ம போகலாம் அப்படின்னா, இந்த கலத்தகிரி ஃபால்ஸுக்கு வந்து மேங்களூர் ஏர்போர்ட் வழியாகவும் வரலாம். ஸோ ஒன்று வந்து இந்த ட்ரெயின் ஸ்டேஷன் நம்ம பார்த்துட்டோம், பீரூர்லேருந்து இறங்கி கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. இல்லைன்னா நம்ம மேங்களூர் ஏர்போர்ட்லேருந்து இறங்கி பஸ் வழியாவோ இல்லை டாக்ஸி வழியாவோ இந்த கலத்தகிரி ஃபால்ஸுக்கு வரலாம். அதுக்கப்புறம் இது எப்போ இந்த சீசன் பெஸ்ட்டு சீசன் அப்படின்னா, இந்த விசிட் பண்ணுறதுக்கு சிக்மங்களூர் வந்து மே டு செப்டம்பர். ஸோ இது பெஸ்ட்டு சீசனுங்க. அதுக்கு முன்னாடி வந்துட வேணாம், ஏன்னா அப்போ தான் அது மழை ஆரம்பிக்கும். மழை ஆரம்பித்தா தான் தண்ணி இருக்கும், தண்ணி இருந்தால் தான் நம்ம ஃபால்ஸை ரசிக்க முடியும். ஸோ அந்த கிளைமேட்டும் அப்போ தான் நல்லாயிருக்கும். இது எப்போ அவாய்ட் பண்ணலான்னா, நவம்பர் டு மார்ச் இது கண்டிப்பாக அவாய்ட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ வந்துடாதீங்க அப்படிங்கிறாங்க நவம்பர் டைமில். இந்த கலத்தகிரி ஃபால்ஸில் இன்னொன்று என்ன அப்படின்னா, நமக்கு வந்து 7 o'clockலேருந்து 6 o'clock வரையும் இருக்கும். ஸோ மார்னிங் 7 AM ஈவினிங் 6 PM வரையும் இது வந்து ஓப்பனாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதர்வைஸ் இது க்ளோஸ்டு போல் இருக்குது. ஸோ இது நல்ல ஒரு ப்ளசண்ட்டான வெதரில் தான் நாங்கள் போனோம். அந்தளவுக்கு எங்களுக்கு தெரியல ஹாட்னஸ்லாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நமக்கு நெட்வொர்க் இஷ்யூ இருக்கும் இந்த இடத்துலலாம். BSNL மேபி ஒர்க் ஆகுங்கிறாங்க, எங்களுக்கு தெரியல. எங்கள் 2 பேர்கிட்டையும் BSNL இல்லை. ஸோ அதை பற்றி எங்களுக்கு தெரியல. ஸோ இந்த கோயிலில் இதை பற்றி இன்னொன்று என்ன சொல்லணும் அப்படின்னா, இதோட ஹிஸ்ட்ரியில் அகஸ்திய முனிவர் அப்படிங்கிறவர் நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஹிஸ்ட்ரியிலேருந்து. அவர் வந்து கொஞ்ச நாள் தங்கி அங்கே இருந்துட்டு தியானம் பண்ணிவிட்டு வழிபட்டுட்டு போயிருக்காரு போல இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து விஜயநகர எம்பையர் அந்த கிங்டம்லேருந்து அந்த டைமில் இந்த கோயில் கட்டியிருக்காங்க சிவனுக்கு. ஸோ இதுக்கு முன்னாடியே நமக்கு 3 எலிஃபெண்ட் பில்லர் பார்க்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஸ்ட்ரக்சர் டிசைன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மேன்மேட் ஃபால்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது நேச்சுரலான ஃபால்ஸ் மாதிரி தெரியல. ஆனால் இது என்ன அப்படின்னா, நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம் பாருங்கள், இதுக்கு தான் டிக்கெட் வாங்கிட்டுருக்காங்க. ஸோ இதெல்லாமே இந்த டாக்ஸி டிரைவருக்கு நாலேஜ் இருக்குது அப்படின்னு நான் சொல்லணும். இதில் பார்த்தாலே தெரியும். ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த சிட்டியிலேருந்து வந்துட்டு அந்த டவுன்லேருந்து வந்து நம்ம அந்த மலை மேலே ஏறுற அந்த ஃபீலிங்கே இப்போ தான் இதில் தான் வருது.
ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல டோல்கேட் வச்சுருப்பாங்க. நம்ம கொஞ்சம் ரொம்ப அமௌண்ட் இல்லை, ஒரு 50 ரூபீஸ்க்குள்ளே நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம கார்லாம் எடுத்துகிட்டு போகிறதுனால. ஸோ அது கவர்மெண்ட்டே பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல, இதுக்கு இந்த காசு வாங்குறாங்க அப்படின்னு தெரியல. ஸோ அதுதான் நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து நம்ம வந்துட்டோம், அந்த கலத்தகிரி ஃபால்ஸுக்கு வந்தாச்சு. ஸோ இதை பற்றி தான் நான் உங்களுக்கு இவ்வளோ நேரம் டீட்டெயிலாக சொன்னேன். இப்போ இதில் வந்து நாங்கள் போனப்போ என்ன ஒரு துரதிர்ஷ்டவசமான ஒரு சம்பவம் அப்படின்னா, ரிலீஜியஸ் ஃபங்க்ஷன் ஒன்று பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வில்லேஜில் அந்த கோயிலுக்கு இப்போ என்ன சொல்லுவாங்க, நமக்கு ஒரு காட் இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல, ஒவ்வொருத்தருக்கும் நேட்டிவ் காட் மாதிரி. ஸோ அந்த கோயிலுக்கு வழிபடுறவங்க வந்து அந்த ஊர் மக்கள் வந்து ஒரு சில பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஏதோ ஃபங்க்ஷன் போல் இருக்குது அன்றைக்கி. ஸோ அதனால் அது ஒரு பயங்கர கூட்டமாக இருந்தது. அது எங்களுக்கு தெரியல அந்த டைமில், இந்த மாதிரி கூட்டமாக இருக்கும் அப்படின்னு தெரியல. இந்த திருவிழா மாதிரி ஏதோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அது அந்த டைமில் நாங்கள் போனதுனால ரொம்ப ப்ளசண்ட்டாக அந்த இடத்த பார்க்க முடியல. ஆக்சுவலி நான் என்ன சொல்வேன்னா, கொஞ்சம் கூட்டம் இல்லாமல் இருந்தால் தான் நம்ம அந்த கோயில் போய் அந்த தீர்த்தத்தில் இந்த அந்த ஃபால்ஸில் குளித்து நமக்கு அந்த இதை என்ஜாய் பண்ண முடியும். ஸோ அந்த ரொம்ப க்ரௌடாக இருந்ததுனால எங்களால் அந்த ஃபால்ஸில் கூட குளிக்க முடியல. நிறைய பேர் குளித்தாங்க, ஆனால் எங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இல்லை அந்த டைமில். ஸோ அதனால் எங்களுக்கு குளிக்க முடியல. ஸோ அது இப்போ தான் வந்துட்ருக்கோம். இவங்க அந்த தேர்லாம் எடுத்துகிட்ருக்காங்க பாருங்கள் அந்த பேக்கில். ஸோ இப்போ இந்த இடத்துல சும்மா இந்த இதெல்லாம் கேப்சர் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் இந்த லெஃப்ட் சைடில். ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு. ஸோ இப்படி போனாலே தெரியும். அதர்வைஸ் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்த இடம் நல்லா தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் நீட்டாக மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேன். இவங்கள சொல்லலை, ஜென்ரலாகவே டூரில் வர்றவங்க எல்லாம் அப்படி குப்பை போட்டுடுறாங்க. ஸோ ஒரு நல்ல மலை பிரதேசத்தில் கூட இப்படி பண்ணால் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நம்ம மேக்ஸிமம் வந்து குப்பையை அவாய்ட் பண்ணணும், டஸ்ட்பினில் போடணும். ஏன்னா அங்கங்கே வச்சுருக்காங்க பாருங்கள், உங்களுக்கு ரைட் சைடில் பார்த்தாலே தெரியும் டஸ்ட்பின்னு. ஸோ இதில் வந்து கோயில் இருக்கிறதுனால இந்த ஃபால்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஸ்லிப்பர் விடுறதுக்கு இடம் வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு அமௌண்ட்டு கொடுத்துட்டு நம்ம இங்கே ஸ்லிப்பரை விட்டுட்டு தான் உள்ளே போக முடியும். ஸோ இந்த கோயிலுக்கு. ஸோ இதுதான் வந்து ஒரு சின்ன இடம் தான். ஸோ இந்த படியை தாண்டினாலே அங்கேயே தெரியும் பாருங்கள், அதுதான் டெம்பிளு. ஸோ அந்த டெம்பிள் பக்கத்துலேயே ஃபால்ஸு. ஸோ இது வந்து உங்களுக்கு அந்த கொஞ்சம் நேரத்துலேயே நமக்கு தெரியும். இதெல்லாம் ஆக்சுவலி இங்கே குளிக்கிறவங்க இருக்காங்க, இவங்கெல்லாம் வந்து டூரிஸ்ட் கிடையாது. ஸோ இந்த மக்கள் தான், அந்த வழிபடுற மக்கள் தான் அது. அது எல்லாமே இங்கே பக்கத்தில் ஏதோ லாட்ஜோ ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறேன் வந்து தங்குறவங்களுக்கு. அதர்வைஸ் இடமும் இருக்குது நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ நம்ம அதுதான் கிட்டே போயிட்டுருக்கோம். அந்த கோயில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பாறையில் குடஞ்சி உள்ளே பில்ட் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ இவ்வளோ பெரிய விஷயம்னு தெரியல, அது ஆக்சுவலி ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து அந்த எலிஃபண்ட் ஸ்ட்ரக்சர் நமக்கு இங்கேருந்து பார்த்தா அந்தளவுக்கு நான் இதில் கேப்சர் பண்ணியிருக்கேன்னு தெரியல இந்த வீடியோவில். ஸோ இது வந்து மேலே வியூ, ஆக்சுவலி இதுதான் டெம்பிள். ஸோ இந்த மேலேருந்து தண்ணி அப்படியே இங்கே போகுது, இதிலேருந்து இவங்க குளிக்கிறாங்க. ஸோ இது ஒரு வியூ. ஆக்சுவலி இது சின்ன பசங்கள், ரொம்ப ஆழமாலாம் இல்லை. ஆக்சுவலி இங்கேருந்து நடந்து போய் நம்ம டெம்பிளுக்கு போகலாம், டெம்பிளுக்குள்ளே நாங்கள் போகல. இங்கே பாருங்கள், இது ஒரு டாப் வியூ ஆக்சுவலி. ஸோ இது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. பட் இதில் என்னென்னா பக்கத்துலேயே ஒரு மண் இது மாதிரி தான் இருக்குது, ஏறுறதுக்கு இறங்குறதுக்கெலாம். அது வந்து ஒரு நல்ல வழியாக எனக்கு தெரியல, அது கரெக்டாக அவங்க பண்ணல. லீச்லாம் இருக்கும், அட்டைப்பூச்சிலாம் இருக்கும்னு சொல்கிறாங்க. அது வந்து நாங்கள் போகிறப்ப இல்லை, பட் சீசனுக்கு மாறும்னு நினைக்கிறேன். அதுவும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இதுதான் வந்து அந்த ஃபால்ஸு. அந்த யானை தும்பிக்கையிலேருந்து தண்ணி வரா மாதிரி இருக்குது. ஸோ ஆக்சுவலி அதுலேயும் நம்ம குளிக்கலாம். இங்கேயே வந்து லிங்கம் எல்லாமே வந்து அப்போ கட்டினதை வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளால் உள்ளே என்ட்ரி ஆக முடியல. மற்றபடி இது ரொம்ப எனக்கு உள்ளே பார்க்கணுன்னு ஆசை இருந்தது, ஆனால் முடியல. நான் இப்போ மாங்காய் சாப்பிட்டுருக்கேன், சூப்பராக இருக்குது. நான் ஃபால்ஸ் பக்கத்தில் இருந்துச்சு, பைனாப்பிள் இருந்துச்சு, சுகர் கேனும் பார்த்தேன். ஓகே, நீ ரா மேங்கோவில் வந்து நீ சால்ட்டு எதுவும் வேணாம்ல உனக்கு? அப்படியே உனக்கு பிடிக்குமா? ஏன் சால்ட்லாம் பிடிக்காது, ஸ்பைஸ்லாம் பிடிக்காது? ஆனால் டேஸ்ட் வராது, இன்னும் ரா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஓகே, ஏன்னா சால்ட் நல்லது இல்லையா? ஆமாம். ஓகே, பாய். நீங்கள் முன்ன பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், என் பொண்ணு வந்து ட்ரெயினில் தோசை மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தா. ஆக்சுவலி அது வந்து அந்த ட்ரெயினில் கொடுத்த ஒரு மசால் தோசை, ஒரு பீனட் சட்னி மாதிரி, வேர்க்கடலை சட்னி கொடுத்துருந்தாங்க.
ஸோ அது வந்து அந்த மசாலாம் அவளுக்கு எப்பயுமே ரொம்ப பிடிக்காது, அதனால் அவள் சாப்பிடல. மற்றபடி அது ஒரு டீசெண்டாக இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு சொல்ல முடியாது. ஒரு அவசரத்துக்கு பசங்களுக்கு நம்ம வாங்கி தரத்துக்கு வந்து அது டீசெண்டாக தான் இருந்தது அந்த தோசை. அவங்க வச்சுருந்த ஆப்ஷனே வந்து இட்லி கூட கிடையாது. தோசை வச்சுருந்தாங்க, இன்னொன்று ஏதோ சொன்னாங்க, உப்புமாவோ ஏதோ சம்திங் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். இட்லி இல்லைங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா நம்ம ஊரில் நிறையா இட்லி தான் இருக்கும். பட் இங்கே வந்து இட்லி கிடைக்கலங்கிறப்போ காலையில் எனக்கு இதாக இருந்தது. ஏன்னா இட்லி வந்து ஒரு பெஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ நான் எப்பயுமே வெளியே போகிறப்போ என் பசங்களுக்கோ இல்லை நமக்கே ஒரு அவசரத்துக்கு ஏதாவது ஒன்று சாப்பிட்ணுன்னா இட்லி தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா ஆயில் இருக்காது, ஸ்டீமில் ஆவியில் வெந்து சாப்பிட்றது. ஸோ அதனால் அதுதான் நமக்கு பெஸ்ட்டு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்னா, இந்த கழுத்தகிரி ஃபால்ஸ் முடிச்சிட்டோம். கெம்மன்குடி வியூ பாயிண்ட் தான் போகலான்னு நினச்சோம், பட் அது க்ளோஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னாங்க. ஸோ அதனால் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்து சிக்மங்களூரில் ஒரு ஹோட்டல் இருக்குது. ஸோ ஒரு ஹோட்டல் ஸ்டே மாதிரி. ஸோ அதனால் அங்கே போய் தங்கிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் திரும்ப அடுத்த ஒரு பிளேஸ்க்கு போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ அதுவும் வந்து அவருக்கு தெரியல, அது க்ளோஸ் ஆயிருக்குன்னு அவருக்கு தெரியல. அதுதான் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான், நிறையா விஷயங்கள் தெரியல அவருக்கு. அவருக்கு வந்தா மாதிரி எப்பயோ வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கே தவிர ரீசெண்டாக வந்தா மாதிரி தெரியல. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, அவர் மேலே தப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் அந்த பேக்கேஜ் கம்பெனி மேலே கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது. அவங்க வந்து இதை பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு நாலேஜ் இல்லைங்கிறத ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ ஏதோ ஒன்று காசு வருது அப்படிங்கிறதுக்காக ஒரு அரைகுறையாக நாலேஜ் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ரிசர்ச் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்ப இந்த பிரச்சனைகள் வரும். இது நம்ம பண்ணுற மாதிரி இருக்குது, நம்ம எப்படி யோசித்து நம்ம அரேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கே தவிர இது ஒரு ஸ்பெஷலாக எங்களுக்கு அந்த இது தெரியல. ஸோ இந்த கலத்தகிரி ஃபால்ஸில் ஏன்னா அந்த கூட்டத்தில் எங்களால் ஆக்சுவலி குளிக்க முடியல. ஸோ அதனால் நாங்கள் ரிட்டர்ன் ஆகிட்டோம். இன்னொரு விஷயம் என்ன சொல்வேன் அப்படின்னா, நம்ம சம்மர் போகிறோம் அப்படின்னு எங்கேயாவது பிளான் பண்ணுறோன்னா இது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பிளேஸ்ன்னு சொல்லுவேன். சிக்மகளூர், அதுக்கப்புறம் மைசூர், கூர்கு. மைசூர் வந்து ஹாட்டாக தான் இருக்கும், நம்ம நினைக்கிற மாதிரி கோல்டாலாம் இருக்காது. பட் இது எல்லாமே இது மூணுமே பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ நான் விசிட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம், ஒரு பெரிய ட்ரிப்பாக போகிறோம் அப்படின்னு ஆசைப்படுறோன்னா இது கண்டிப்பாக இது மூணுமே கவர் பண்ணுற மாதிரி யோசிச்சுக்கணும். இல்லை என்னால் அவ்வளோ ஸ்டே பண்ண முடியாது, டேஸ் கம்மியாக தான் ஸ்டே பண்ண முடியும்னா சிக்மகளூரும் கூர்க் இதுவும் வந்து நம்ம போகலாம். அதுவும் வந்து பெஸ்ட்டு தான் ஆக்சுவலி இதில். ஸோ இது நேச்சரை வந்து நம்ம கொஞ்சம் இந்த காற்றை சுவாசிக்கணும் அப்படின்னா இந்த சிட்டியிலேருந்து நம்ம வர்றவங்களுக்கு தான் அது தெரியும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் இந்த வியூ எல்லாமே, இந்த மவுண்டெயின் வியூ. இது கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம போகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே தோணும். எனக்கும் அப்படி தான். ஸோ எங்கேயாவது நம்ம செலக்ட் பண்ணுறோன்னா நேச்சர் ரிலேட்டடாகவே எங்களுக்கு அமையுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்களும் பார்க்குறோம். ஸோ ஏன்னா வந்து நமக்கு ஒரு ரிலீஃபாக இருக்கும். இந்த நார்மல் சிட்டி வாழ்க்கை ருட்டீனில் வந்து நமக்கு போகிறப்போ அது வந்து நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ பசங்களும் கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் நாங்கள் பிளான் பண்ணது. அண்டு நாங்கள் நல்ல வேளை என் சின்ன பொண்ணையும் கூட்டிகிட்டு வரல. ஸோ எப்படின்னா இங்கே வந்து நிறைய சாப்பாடு இருக்குது, நல்லா தான் இருக்குது நம்ம ஊர் சாப்பாடெல்லாம். ஆனால் கரெக்ட் டைமுக்கு எங்களாலே சாப்பிட முடியல. ஸோ ஒரு சில நேரம் டைம் மாறும், சில இடத்துக்கு நாங்கள் போயிட்டு வருவோம். ஸோ அது வந்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு வரப்போ என் பெரிய பொண்ணு வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பா. வெளியில் கிடைக்கிற ஃப்ரூட்ஸு எல்லாமே கிடைக்குது. இப்போ பார்த்தோன்னாலே தெரியும், என் பொண்ணு வந்து ரா மேங்கோ இந்த மாங்காய் சாப்பிட்டான்னு தெரியும். அந்த மாதிரி குக்கும்பர் எல்லாமே, வெள்ளரிக்காய், பைனாப்பிள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குது. பட் நம்ம நினைக்கிற மாதிரி இந்த சாப்பாடு, இந்த கரெக்டான அந்த டிஃபன், லஞ்சு இதெல்லாம் எனக்கு கரெக்ட் டைமுக்கு வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அட்ஜஸ்ட் பண்ண முடியல குழந்தைங்க, வயசானவங்களுக்கெல்லாம்னா அவங்கெல்லாம் வந்து ரீதிங்க் பண்ணணும் கொஞ்சம் இங்கே வரதுக்கு முன்னாடி. அதை தான் நான் சொல்வேன். இதுக்கப்புறம் வர வீடியோஸ் எல்லாமே வந்து இதோட இந்த வீடியோ கொஞ்சம் நேரத்தில் எண்டாக போகுது. ஸோ நான் கொஞ்ச நாளாக என்னால் போட முடியலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒரு வேலை மாற்றி வேலை அப்படி வந்துக்கிட்டே இருந்ததுனால என்னால் போட முடியல. ஸோ அதனால் சாரி. கண்டிப்பாக ரெகுலராக நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அதனால் இதுக்கப்புறம் வர வீடியோஸும் மறக்காமல் பாருங்கள். இது எல்லாமே நாங்கள் போகிற வழி தான், ஹோட்டலுக்கு போகிற வழி தான். ஸோ அவர்கிட்ட நாங்கள் கொஷின் கேட்டுட்ருக்கோம். இந்த டிரைவர்கிட்ட என் ஹஸ்பண்ட் தான் முன்னாடி உட்காந்துட்ருக்காரு. பட் அவர் வந்து எதையுமே பட்டும் படாமல் தான் ஆன்சர் பண்ணிகிட்ருக்காரு. அது நான் இந்த இதில் காமிக்கல், இந்த வீடியோவில் தெளிவாக காமிக்கல அவங்க பேசுகிறது. ஸோ அதனால் அதுதான் போயிட்டுருக்கு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாருமே பார்த்துட்ருக்கீங்கன்னு தெரியும். பட் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபீட்பேக் இருக்குது அப்படின்னா, ஏதாவது இன்னும் எனக்கு இப்படி நீங்கள் சொல்லலாம், இல்லை ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கோங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் நானும். ஏன்னா அது வரப்போகிற விளாக்ஸ்லேயும் வீடியோஸ்லேயும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
அதுக்கப்புறம் இப்போ என் பொண்ணு தான் வந்து பாதி நரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை நான் சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா அவளுக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது கொஞ்சம். ஸோ அதனால் நான் பண்ணுறேம்மா, சில நேரத்தில் நான் பண்ணுறேன், நான் வாங்கி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளே சில நேரத்தில் அந்த எந்தூசியாஸ்டிக்காக வந்து எடுத்து பண்ணிடுவா. அதனால அது கொஞ்சம் பேர் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.